வணக்கம். தற்போது இருக்கிற நவீன காலகட்டங்களில் சோஷியல் மீடியாவில் திரும்பின இடமெல்லாம் மருத்துவ குறிப்புகளும் அது தொடர்புடைய சமையல் குறிப்புகளையும் நம்மால் அதிக அளவில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் நடைப்பயிற்சிக்காக நாம் செல்லும் இடங்களில் பாருங்கள், சிலர் இப்படி பேசிக்கொள்வார்கள். உதாரணமாக, இந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்த்தேன் சார், ஆனால் ஒன்றும் பலன் தரல. இப்போது எனக்கு நெருக்கமான டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்ன ஆலோசனைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன், டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. டாக்டர் என்ன சொன்னார்னு நினைக்கிறீங்க? குறிப்பிட்ட சில உணவு பழக்கங்கள், அதுக்கப்புறம் சில எக்ஸசைஸு, இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோலாக இருக்குது. அதற்கு பக்கத்தில் இருப்பவர் தன்னுடைய பங்குக்கு ஒன்று சொல்லுவார். அது என்ன உண்மைதான் சார், எத்தனையோ காரியங்களை முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் பாருங்கள் அது நடக்கிறதே கிடையாது. எனக்கும் இதே மாதிரி தான், என்ன செஞ்சாலும் பிளட் ப்ரெஷர் குறையவே இல்லை. கடைசியில் நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கும் தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருந்தார், அவரும் இதே மாதிரியான விஷயங்களை தான் சொன்னார் பாருங்க, நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இப்படி நம்மை சுற்றி பலர் பேசிக்கொண்டிருப்பதை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல மருத்துவர்கள், பெரியோர்கள் சொல்லக்கூடிய சரியான அறிவுரைகள், மருத்துவ ஆலோசனைகள் நம்முடைய உடலுக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் சில ஆலோசனைகளை மனிதனுக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றும் போது அது நம்முடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. இது போன்ற ஆலோசனைகளைத்தான் துவக்க புள்ளியாக வைத்துக்கொண்டு பின் நாட்களில் விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்து நமக்கு அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் கர்த்தர் சொன்ன சில விஷயங்களையும் அதை குறித்து விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான காரியங்களையும் பார்க்க போகிறோம். வாருங்கள் பேசலாம், வேதமும் விஞ்ஞானமும். முதலாவது வேத வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 24:13-14 கூறுகிறது, என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். முதலாவதாக உடலுக்கு எது நல்லது, இரண்டாவதாக ஆத்துமாவுக்கு எது நல்லது. அதாவது தேன் உடலுக்கு நல்லது, ஞானம் ஆத்துமாவுக்கு நல்லது, அல்லது ஆத்துமாவுக்கு தேவை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது இந்த வசனத்தின் முதலாவது பகுதி தான். நான் மீண்டும் கூறுகிறேன், பாருங்கள். என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். நாம் வாழும் இந்த உலகில் நம்மை சுற்றிலும் எத்தனையோ உணவுப் பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் இவற்றுள் வெகு சில உணவை பற்றி தான் வேதம் குறிப்பிடுகிறது. அதில் ஒன்றுதான் தேன். வேறொரு உதாரணத்தை சொல்லட்டுமா? ஆதியாகமம் 1:29 சொல்கிறபடி, அவர் மனிதனை உண்டாக்கும் போது அவனுடைய பசி ஆற்றவும் அவன் சுகபலத்தோடு வாழவும் அவனுக்காக சகலவித விதை தரும் செடிகளையும் விதை தரக்கூடிய கனிகளையும் உண்டாக்கினார். இதையெல்லாம் உண்டு வாழ்ந்தபோது மனிதன் பல 100 ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் வாழ முடிந்தது. சரி, தேனை பற்றிய காரியங்கள் என்ன? மனிதன் தேனை உண்பது நல்லது என்று ஏன் வேதம் கூற வேண்டும்? இது குறித்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? அதையும் பார்ப்போம். நம்பர் 1, இயற்கையான ஆற்றலை தருகின்றன. தேனில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் உடனடியாக ஆற்றலை தருகிறது. விளையாட்டு வீரர்கள் உடற்பயிற்சிக்கு பிறகு அல்லது முன்னர் தேனை ஆற்றல் ஊட்டியாக பயன்படுத்துகிறார்கள். நம்பர் 2, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தேனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலை நோய்களிலிருந்து காப்பாற்றுகின்றன. தொற்று நோய்களை எதிர்க்கும் சக்தி உயரும். நம்பர் 3, காயங்களை ஆற்றும் திறன். தேன் உடலில் ஹைட்ரஜன் பெராக்சைடை உற்பத்தி செய்து பாக்டீரியாக்களை அழிக்கிறது. காயங்களை குணமாக்கும் தன்மையுடையது. நம்பர் 4, பிற நன்மைகள். இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. மூளை மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தும். சரும நலனுக்கு ஏற்றது. செரிமானத்திற்கும் மற்றும் நல்ல உறக்கத்திற்கும் உதவுகிறது. இது மட்டுமல்லாமல் தேனில் பல விட்டமின்களும் நல்ல தாது சத்துக்களும் நிறைந்திருக்கிறது. சரி, மீண்டும் வேதத்திற்கு வருவோம். பொதுவாக வேதத்தில் பல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்றாட வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன விதத்தில் தங்களுடைய வேலையை நிறைவேற்ற வேண்டும்,
என்னென்ன உணவுகள் உடலுக்கு ஏற்றது என்று பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் வாழும் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பல நேரங்களில் நம்மால் சில காரியங்களை கவனிக்க முடியாமல் போகிறது. கொஞ்சம் நேரம் எடுத்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல ஆலோசனைகளை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது நம்முடைய உடலிலும் வாழ்விலும் நல்ல பயன்களை தரும் என்பது மிகையாகாது. நாம் நிகழ்ச்சியில் எப்பொழுதும் சொல்வதைப் போல வேதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியங்களைத்தான் அறிவியல் ஆதாரத்தோடு பின்னாட்களில் விஞ்ஞானிகள் கண்டறிந்து நமக்கு அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 24:13 கூறுகிறது, என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.